ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து பீட்ரூட் கிரேவி. இந்த கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவலாக நம்ம பிரியாணிக்கு என்னென்ன தாளிக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து இந்த கிரேவிலையும் போடுறோம். இப்போ காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் தேவையான அளவு வந்து சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே நாம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க. இப்போ இந்த பீட்ரூட் வந்து வேகிறதுக்காக நம்ம ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுனால மல்லி சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து வாசனையாக இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், ஒரு 5 பல் வந்து முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரேவி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.